அன்பான மாணவர்களே, நாம் இப்பொழுது 10ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் 2ஆம் பாடத்தில் உள்ள ஷார்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். எல்லோரும் பக்கம் 310 எடுத்துக்கோங்க, புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அதில் பக்கம் 310 ஷார்ட் ஆன்சர்ஸ் பாருங்க. கிவ் ஷார்ட் ஆன்சர் 4வது ரோமன் லெட்டரில் இருக்குது. கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் குளோபலைசேஷன்? வாட் இஸ் குளோபலைசேஷன்? குளோபலைசேஷன்னா என்ன அர்த்தம்னா உலகமயமாக்கல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். உலகமயமாக்கல்னால் எல்லா இடமும் ஒன்று தான். இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து நாட்டு பொருளும் இங்கே கிடைக்கும். அப்புறம் எல்லாமே ஒன்றுங்கிற மாதிரி ஆயிடுது. அதேமாதிரி அமெரிக்கா போனோம்னா நம்ம நாட்டில் உள்ளது எல்லாமே அங்கேயும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று எல்லா உலகமும் ஒன்றோடு ஒன்று வணிக ரீதியாக ஒன்றுபட்டுருக்கு. அதுதான் குளோபலைசேஷன் சொல்கிறோம். பக்கம் 303 பாருங்கள். 303ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் யூனிட் 2 பாருங்கள், மேலே கொடுத்துருக்காங்க குளோபலைசேஷன். அதில் கீழே பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் கீழே குளோபலைசேஷன் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் இருக்குது. அந்த தலைப்பை போட்டு எப்படி எழுதலாம். குளோபலைசேஷன் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி வித் த வேர்ல்டு எக்கனாமி. இன்டகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி வித் த வேர்ல்டு எக்கனாமி. அதாவது இன்டகிரேஷன் மீன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறது. இன்டகிரேஷனாலே ஒருங்கிணைக்கிறது, ஒன்று சேர்க்குறது. அப்படின்னா எது குளோபலைசேஷனாலே ஒன்று சேர்க்குறது தான். எதை? எ கண்ட்ரி வித் வேர்ல்டு எக்கனாமி. உலக பொருளாதாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிகளை என்ன செய்கிறோம், நாடுகளெல்லாம் ஒன்று சேர்க்குறோம். பொருளாதார ரீதியாக எல்லா நாடுகளையும் ஒன்று சேர்க்குறோம் அப்படி ஷார்ட்டாக சொல்லலாம். பொருளாதார ரீதியாக அனைத்து நாடுகளும் ஒன்று தான். ஏன்னா எல்லா நாட்டு பொருளையும் இங்கே இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி தான். ஏன்னா அங்கே உள்ள பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது. அந்தளவுக்கு என்ன செஞ்சிடறோம், ஒரே இதுக்குள்ளே வந்துடுது, ஒன்றாயிருது. அதில் தான் குளோபலைசேஷன் சொல்கிறோம். குளோபலைசேஷன் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி வித் த வேர்ல்டு எக்கனாமி. Basically, globalization signifies a process of internationalization plus liberalization. அதாவது குளோபலைசேஷன்னா என்ன சொல்லுதுன்னா, சிக்னிஃபைஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப், அது என்ன சொல்லுதுன்னா இன்டர்நேஷ்னலைசேஷன், அதாவது சர்வதேசமயமாக்கல், எல்லா நாடும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல். தாராளமாக எல்லாமே எல்லா பொருட்களும் சர்வசாதாரணமாக கிடைக்காது. அதாவது தாராளமயமாக்கல் மற்றும் இன்டர்நேஷ்னலைசேஷன், எல்லா நாடும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. சர்வதேசமயமாக்கல், எல்லா நாட்டுக்கும் ஒரே இதில் வர்றது. எல்லா நாடும் ஒன்றோட ஒன்று பொருளாதார ரீதியாக தொழில்துறையில் ஒவ்வொரு நாடு இன்னொரு நாட்டில் போய் என்ன செய்யலாம், தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒரே இதாக இருக்கிறது, யூனிட்டாக இருக்கிறது. அதுதான் சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ளஸ் லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல். எல்லாம் பொருளாதாரத்தை குறியதை எல்லாமே ஃப்ரீயாக எல்லோரும் தொழில் செய்யலாம். இங்கே என்ன செய்யலாம், வெளிநாட்டுக்காரங்களாம் தொழில் இந்த நாட்டுக்காரன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது, ஒரு சுதந்திரம் கொடுக்குது. ஒரு லிபரலைசேஷன்னா ஒரு தாராளமாக இருக்கிறது. அதுதான் தாராளமயமாக்கல். இந்த தாராளமயமாக்கல் மூலியமாக தான் இன்டர்நேஷனலைசேஷனை, குளோபலைசேஷனை கொண்டு வர முடியும். நாங்கள் தான் தொழில் செய்யணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கோன்னா, நம்ம ஊரில் கோயில்பட்டி இருக்கோம்னா கோயில்பட்டியில் உள்ளவங்க தான் இங்கே தொழில் பண்ணணும் அப்படின்னா அது லிபரலைசேஷன் வராது, தாராளமயத்தில் வராது. எல்லோரும் பண்ணலாம். இங்கே வெளிநாட்டுக்காரனும் தொழில் பண்ணால் தான் அது ஒரு குளோபலைசேஷனில் வரும், ஒரு தாராளமயம் லிபரலைசேஷன்லேயும் வரும். அப்புறம் பாருங்கள், குளோபலைசேஷன் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி வித் த வேர்ல்டு எக்கனாமி. அதாவது பொருளாதார உலகத்தை ஒன்று சேர்க்குறது. பேசிக்கலி globalization signifies a process of internationalization plus liberalization. Globalization signifies a process of internationalization plus liberalization. இது இன்டர்நேஷ்னலைசேஷன் அந்த குளோபலைசேஷன் மீனிங் தான். ப்ளஸ் அந்த லிபரலைசேஷன் மீன்ஸ் என்னதான், தாராளமாக எல்லோரும் தொழில் செய்யுது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிதான 2 பாயிண்ட் தான். அப்படி படித்த உடனே எழுதிருங்க. Globalization is the integration of a country with the world economy. Basically, globalization signifies a process of internationalization
இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ளஸ் லிபரலைசேஷன். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், ஷார்ட் ஆன்சரில் ரெண்டாவது கொஸ்டின். ரைட் டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இந்த உலகமயமாக்கல்லையே உள்ள வகைகள், ரைட் டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் 309 பக்கத்தில். இது ரொம்ப இதோட டைப்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பார்த்திங்கன்னா 309 பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அப்படி மேலே பாருங்கள் சம்மரி கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மரிலேயே ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், உங்களுக்கு அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அதாவது உலகமயமாக்கலில் ஒரு 3 வகைகள் இருக்குது, 3 ஸ்டேஜஸ், 3 டைப் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஒன்று முதல்ல ஆர்கியைக் குளோபலைசேஷன்ஸ். ஆர்கியைக்னா தொன்மையான பழமையான உலகமயமாக்கல். அதாவது பழங்காலத்தில் கிட்டத்தட்ட வந்து சிந்திச்ச மொழி நாகரிகம், சுமேரிய நாகரிகம், இந்த மாதிரி அந்த 200-300 கிபி 200-300 இருக்கக்கூடிய அந்த அப்போ இருக்கக்கூடிய உலகமயம், அப்போ இருக்கக்கூடிய தொழில், ஒரு நாட்டோட இன்னொரு நாடு என்ன செய்யுது, தொழில் செய்கிறது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் தொழில் செய்யுது. அப்போ உள்ள பழைய அந்த தொன்மையான விஷயங்களை சொல்கிறது தான் ஆர்கியைக் குளோபலைசேஷன். அடுத்து புரோட்டோ குளோபலைசேஷன்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி இடைப்பட்ட காலத்தில் புரோட்டோ குளோபலைசேஷன். அடுத்து மாடர்ன் குளோபலைசேஷன். மாடர்ன் குளோபலைசேஷன் என்னது, இப்போ உள்ள நவீன, இப்போ 19-20 இப்போ உள்ள நூற்றாண்டு, அதான் மாடர்ன் குளோபலைசேஷன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பழங்காலத்துலேயும் இந்த ஒரு நாடு விட்டு ஒரு நாடு தொழில் செய்யக்கூடிய, ஒரு நாட்டுக்காரங்க இன்னொரு நாட்டில் போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அதிலேருந்து இருக்குது. அதுதான் என்ன செய்கிறோம், ஆர்கியைக் தொன்மையான பழையன்னு சொல்கிறோம். அடுத்து இடைப்பட்ட காலத்தில் உள்ளதை வந்து புரோட்டோ குளோபலைசேஷன் சொல்கிறோம். அடுத்து மாடர்ன் குளோபலைசேஷன் சொல்கிறோம். அப்படின்னா த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன், அல்லது 3 டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் என்னது, 1 ஆர்கியைக் குளோபலைசேஷன், 2 புரோட்டோ குளோபலைசேஷன், 3 மாடர்ன் குளோபலைசேஷன். 1 தொன்மையானது, 1 இடைப்பட்டது, அடுத்து நவீன காலத்தில் உள்ள உலகமயமாக்கல். ரொம்ப எளிதான கேள்வி, 3 பாயிண்ட் தான், அப்படியே படித்து எழுதுங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 3வது கேள்வி பாருங்கள். ரைட் ஷார்ட் நோட் ஆன் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன். மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் ஷார்ட்டாக எம்என்சின்னு சொல்லுவோம். இந்த எம்என்சின்னு சொல்லக்கூடிய இந்த மல்டிநேஷ்னல் பன்னாட்டு நிறுவனம், இந்த பன்னாட்டு நிறுவனத்தை பற்றி ஒரு ஷார்ட் நோட், ஒரு குறிப்பு சொல்லணும். பக்கம் 306 மற்றும் 309 இருக்குது ஆன்சரு. அதை நோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. 306 என்ன கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். பக்கத்தில் பாருங்கள், எம்என்சி அப்படின்னு போட்டு ஒரு படமே இருக்குது. மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அதுதான் கொடுத்துருக்காங்க, கம்பெனி அதுதான் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், மேலே எடுத்தோடனே மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் எம்என்சின்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்னா என்ன அப்படின்னா, மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் இஸ் ஏ கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன். அது ஒரு பெரிய நிறுவனம். கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய நிறுவனம், கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் விச் ஓன்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ். அது என்ன செய்யும்னா, அதில் என்ன இருக்கும், அதுக்கு விச் ஓன்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ், அதுக்கு சொந்தமாக என்ன செய்யும், தொழில் நடத்தும். ஆர் கண்ட்ரோல்ஸ், அதை என்ன செய்யும், கட்டுப்படுத்தும். எதை கட்டுப்படுத்தும்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். அதாவது பண்டங்கள் மற்றும் சேவையினுடைய உற்பத்தி என்ன செய்யுது, கட்டுப்படுத்தும், அல்லது என்ன செய்யும், அது என்ன செய்யுது, செயல்படுத்தும். இன் அட்லீஸ்ட் ஒன் கண்ட்ரி, அது குறைஞ்சபட்சம் ஒரு நாட்டில், அதை தான் இட்ஸ் ஹோம் கண்ட்ரி. அதாவது ஒரு பன்னாட்டு எம்என்சி மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷனாக அது தன் நாட்டில் மட்டும் இல்லை, தன் நாட்டை தவிர மற்ற ஒரு நாட்டில் என்ன செய்யும், அது சொந்தமாக தொழில் செய்யும். அதுதான் எனது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் எம்என்சி. அப்புறம் எம்என்சி என்னது, தன் நாட்டில் மட்டுமல்லாமல் பிற நாடுகள்லையும் அது குறைந்தபட்சம் ஒரு நாட்டிலேயாவது அது சொந்தமாகவோ தொழில் செய்யக்கூடியது. அதுதான் எனது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன். மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் இஸ் ஏ கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன். மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அது ஒரு அமைப்பு, ஒரு பெரிய நிறுவனம். which owns or controls production of goods or services in at least one country other than its home country. இதன் செய்யும், இதுக்கு சொந்தமாக என்ன செய்யும், தொழில் செய்யும். அட்லீஸ்ட்டு என்னது, ஒரு
அது சொந்த நாட்டிலிருந்து அட்லீஸ்ட் வேறொரு நாட்டிலையும் இந்த தொழில் செய்யும். அதான் இதை கொடுத்துருக்காங்க. மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இஸ் a corporate organization which owns or controls production of goods or services in at least one country other than its home country. இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட்டு சேர்த்துக்கலாம், எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இதுக்கு உதாரணத்துக்கு பாருங்கள், கீழே பாருங்கள், சோனி கார்பரேஷன், அது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, எம்என்சி தான், ஜப்பான் நாட்டினுடையது. அடுத்து ஹெச்பி, ஹியூலெஃப்ட் பேக்கர்டு போட்டிருக்கு, பேக்கர்டு, இது ஹெச்பி ஷார்ட்டாக, அது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. டாட்டா குரூப்பு, அது நம்ம இந்தியன் கம்பெனி. மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், அது அமெரிக்கன் கம்பெனி. ஐபிஎம் அமெரிக்கன் கம்பெனி. இந்த மாதிரி அமெரிக்கன் கம்பெனி, இந்த மாதிரி இந்த கம்பெனிகள் எல்லாமே என்னது, நெட்டில் கனடா, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அமெரிக்கா, சிட்டி குரூப்பு பங்களாதேஷ், பெப்சி கம்பெனி அமெரிக்கா, த கொக்கோகோலா கம்பெனி அமெரிக்கா. இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்யலாம், மல்டிநேஷ்னல் கார்பரேஷனுக்கு வந்து என்ன செய்யலாம், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி உள்ளதை ஏதாவது 2-3 எழுதி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அப்படின்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எம்என்சிக்கு உதாரணம் கொடுத்தாலே போதுமானது. அதே மாதிரி 309 பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சம்மரிலேயே கீழே கொடுத்துருப்பேன் பாருங்கள். 309 மேலே சம்மரியில் பாருங்கள், எம்என்சி அதர்வைஸ் கால்டு டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனி. எம்என்சின்னு சொல்கிறோம், அல்லது டிஎன்சின்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனி அண்டு மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ், எம்என்இ. எம்என்சினாலும் எம்என்இனாலும் டிஎன்சினாலும் ஒன்று தான். எம்என்சி அதர்வைஸ் கால்டு டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனி, டிஎன்சி, அண்டு மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ், எம்என்இ, அதுக்கு வேறு பேர். இதே என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் படிச்சுக்கலாம். எம்என்சி அதர்வைஸ் கால்டு டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனி அண்டு மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ், ஷார்ட்டாக இதையும் குறித்து வச்சுக்கலாம். உங்களால் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எழுத முடியாதவங்க மினிமம் எழுதினா போதும். 4 பாயிண்ட் எழுதலாம், முடியாதவங்க ஒரு 2 பாயிண்ட்டாவது உருப்படியாக படித்து எழுதுங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். 4வது கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன்? வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன்? இதுக்கு விடை வந்து 305 மற்றும் 306 பக்கத்தில் இருக்குது. அதாவது உலகமயமாக்கலுக்கு அது சார்ந்த ரீஃபார்ம்ஸ், என்னென்ன ரீஃபார்ம்ஸ் இருக்குது, உலகமயம் சார்ந்த சீர்திருத்தங்கள். ரீஃபார்ம்ஸ்னால் சீர்திருத்தம், அதை என்ன செய்யலாம், அது சார்ந்த உலகமயமாக்கல் சார்ந்த என்னென்ன சீர்திருத்தங்கள் நாட்டில் இருந்திருக்கு அதுதான் சொல்ல போகிறோம். வாட் ஆர் த ரீஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன்? 305 பக்கம் பார்ப்போம். பாருங்கள், 305 பக்கத்தில் அந்த கடைசியில் கொடுத்துருப்பாங்க. இதில் பாயிண்ட்ஸ் ரொம்ப இருக்கும், நம்ம அதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் எழுதினா கூட போதுமானது. முதல்ல பாருங்கள், ரீஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன். தலைப்பை என்ன செஞ்சுக்கணும், எல்லோரும் குறிச்சிக்கணும், அதையும் எழுதிடணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எக்ஸப்ட் ஃபார் எ ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ். அதாவது சில தொழிற்சாலைகளை தவிர மற்ற எல்லாத்துக்கும் என்னது, லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மெத்தடை என்ன செய்கிறோம், நீக்கிறது. லைசன்ஸ் தேவையில்லை, லைசன்ஸ்னால் தான் தொழில் செய்யணும் அப்படின்னு இல்லை, சிலதுக்கு மட்டும் லைசன்ஸ் வாங்கினா போதும், மற்றபடி எல்லோரும் தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எக்ஸப்ட் ஃபார் எ ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ். 2வது பாயிண்ட் பாருங்கள், ரிடக்ஷன் இந்த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ் ஃபார் பப்ளிக் செக்டர்ஸ். அதாவது பொதுத்துறைக்குன்னு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இண்டஸ்ட்ரியோட எண்ணிக்கையை குறைக்கிறது. அதாவது பொதுத்துறை தொழிற்சாலைகளை என்ன செய்யாது, குறைக்கிறது. அது ஒரு ரீஃபார்ம்ஸாக சொல்கிறாங்க. ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ் ஃபார் பப்ளிக் செக்டர். அடுத்து பாருங்கள், ஃபிக்ஸேஷன் ஆஃப் எ ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ரூபி டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் குட்ஸ். அதாவது எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் குட்ஸ். அதாவது இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்யும்போது எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் குட்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம், அந்த பரிமாற்றத்துக்கு, இந்திய பொருட்களோட ஏற்றுமதி பரிமாற்றத்துக்கான என்ன செய்கிறோம், அந்த பணம் ரூபாயை என்ன செய்கிறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். பண மதிப்பை என்ன செய்கிறோம், ஃபிக்ஸ் பண்ணாதான். ஃபிக்ஸேஷன் ஆஃப் எ ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ரூபி. பண மதிப்பை என்ன செய்கிறோம், பணம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. எதுக்கு, டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் குட்ஸ். இந்திய பொருட்களுடைய ஏற்றுமதிக்காக என்ன செய்கிறோம், அந்த பணத்தினுடைய
மதிப்பை என்ன செய்கிறோம், அதுக்கு பண விகிதத்தை என்ன செய்கிறோம், ஒரு நிலையானதாக வச்சுக்கிறோம். அது ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. ஃபிக்சேஷன் ஆஃப் ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ரூபி டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் குட்ஸ். அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள், 4வது பாயிண்ட்டு. ஃபாரின் ப்ரைவேட் செக்டார் பை மேக்கிங் ரூபி கன்வெர்ட்டிபிள் ஆன் ட்ரேடு ஆன் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் பை ரெடியூசிங் இம்போர்ட் டியூட்டிஸ். அதாவது இது என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாரினில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் செக்டார் தனியார் அமைப்பு என்ன செய்யுதுன்னா, பை மேக்கிங் ரூபி கன்வெர்ட்டிபிள் ஆன் ட்ரேடு, வியாபாரத்தில் என்ன செய்கிறாங்க, பணத்தை என்ன செய்கிறாங்க, பணப்பரிமாற்றம் செய்கிறது. ஆன் கரண்ட் அக்கௌண்ட் அண்டு பை ரெடியூசிங் இம்போர்ட் டியூட்டிஸ். அதாவது என்ன செய்கிறாங்க, இறக்குமதிக்கான வரி, இம்போர்ட்னா எக்ஸ்போர்ட்டு ஏற்றும் இம்போர்ட், இறக்குமதிக்கான வரியை குறைக்கிறது. வரியை குறைச்சி அதில் இருக்கக்கூடிய பணப்பரிமாற்றத்தை என்ன செய்கிறது, கொண்டு வருது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் ப்ரைவேட் செக்டார் பை மேக்கிங் ரூபி கன்வெர்ட்டிபிள் ஆன் ட்ரேட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் பை ரெடியூசிங் இம்போர்ட் டியூட்டிஸ். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டட். அதாவது சில சீர்திருத்தங்கள் கொண்டு வருது. அமெண்டட் மீன்ஸ் திருத்தம் கொண்டு வருது. எதுலன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன், அதாவது வெளிநாட்டு செலவாணி ஒழுங்குமுறைன்னு சொல்கிறது. வெளிநாட்டு செலவாணி ஒழுங்குமுறை அந்த ஒரு அமைப்பை என்ன செய்யுது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டட். அதாவது வெளிநாட்டில் வந்து தொழில் செய்வதற்கு உள்ள அந்த ஒழுங்குமுறையை வந்து என்ன செய்யுது, அதில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வருது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டட். அமெண்டட் மீன்ஸ் திருத்தங்களை கொண்டு வருது. அடுத்த பாயிண்ட்டு, த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வாஸ் ரெடியூஸ்டு டு இன்க்ரீஸ் லெண்டிங் பை ஆர்பிஐ. த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு என்ன அர்த்தம்னா, சட்டபூர்வமான நீர்ம விகிதம். எஸ்எல்ஆர் எஸ்எல்ஆர்னா சட்டபூர்வமான நீர்ம விகிதம்னு சொல்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த பேங்க்கில் நாம் வந்து பணம் 100 போட்டோம்னா அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு தோராயமாக ஒரு 21% என்ன செய்கிறாங்க, அது ஒரு இருப்பாக வச்சுக்கிறாங்க. இருப்பான்னா தங்கம் அல்லது அரசு துறையினுடைய பாண்டுன்னு சொல்லுவாங்க, பத்திரங்கள் வாங்கி அது ஒரு அந்த பணத்தை என்ன செய்கிறாங்க, தனியாக ஒரு 100 ரூபா கொடுத்தா 21 ரூபாயை வந்து முதலீடு பண்ணி தங்கத்துலேயோ அல்லது அரசு சார்ந்த பாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரங்களையோ முதலீடு பண்ணி என்ன செய்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கிற அந்த அதுக்கு பேர் தான் என்னது, எஸ்எல்ஆருங்கிறது. அந்த விகிதம் அதனுடைய எத்தனை % வைக்கிறோம். அது எல்லா பணத்தையும் நம்ம என்ன செய்யலாம், தொழிலில் போட்டோம்னா பேங்கில் வர்ற பணத்தை எல்லாம் லோன் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணிட்டா திடீர்னு ஒரு முடியாத பட்சத்தில் என்ன செய்ய முடியாது, பணத்துக்கு எங்கே போக, தொழில் எல்லா நேரமும் ஒன்று இருக்கிற பேங்கு சமயங்களில் திவாலாகிடுது. அப்படிங்கும்போது ஒரு இருப்பு இருக்கணும். அந்த இருப்பு தான் என்னது, இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆருங்கிறது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்ன செய்கிறாங்க, தனியாக தங்கம் மற்றும் அரசு பத்திரங்களில் முதலீடு செஞ்சு பாதுகாப்பாக பணத்தை கொஞ்சம் ஒரு பணத்தை வச்சுக்கிறோம். இப்போ நம்மளே சம்பாதிக்கிறோம், 100 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறோம்னா எல்லாத்தையும் செலவழிச்சிட முடியாதுல்ல, அப்படி பத்திரப்படுத்தணும்ல எதிர்காலத்துக்குன்னு. அந்த மாதிரி தான் இது. ஒரு எதிர்காலத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது என்ன செய்யலாம், நம்ம அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த எஸ்எல்ஆரும். அது வந்து பேங்குக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் மாதிரி பேங்குக்கு ஒரு எஸ்எல்ஆருங்கிறது அது ஒரு சேவிங்ஸ். த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வாஸ் ரெடியூஸ்டு டு இன்க்ரீஸ் லெண்டிங் பை ஆர்பிஐ. அதாவது அந்த எஸ்எல்ஆர் ரேஷியோ என்ன செய்கிறாங்க, குறைக்கிறாங்க. டு இன்க்ரீஸ் லெண்டிங் பை ஆர்பிஐ. எதுக்குன்னா ஆர்பிஐலேருந்து கடன் வாங்குறதுக்கு அதிக அளவில் கடன் வாங்குறதுக்காக என்ன செய்கிறாங்க, அந்த எஸ்எல்ஆர் ரேஷியோவை குறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இதில் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ தான் கடன் கொடுக்கும். பேங்க்லாம் வந்து கடன் கொடுக்குறது யார், ஆர்பிஐலேருந்து வாங்குவாங்க. அதுக்கு ஆர்பிஐக்கு வட்டி குறைஞ்ச வட்டிக்கு பணம் கொடுக்கும். த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வாஸ் ரெடியூஸ்டு டு இன்க்ரீஸ் லெண்டிங் பை ஆர்பிஐ. ஆர்பிஐலேருந்து வாங்கக்கூடிய அந்த கடனை அதிக அளவில் வாங்குறதுக்கான என்ன செய்கிறாங்க, இந்த எஸ்எல்ஆர் ரேஷியோ குறைக்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள பாயிண்ட்ஸு நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் சொல்ல தேவையில்லை. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம்.
இதில் உள்ள 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது உங்களுக்கு ஈஸியாக தெரியுதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். எல்லா பாயிண்ட்டும் நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. எளிதான பாயிண்ட்டுகளை மட்டும் அப்படியே படித்து எழுதிட வேண்டியதான். 6 பாயிண்ட்டை எளிதான அப்படி குறிச்சிக்கோங்க. எளிதான மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப எளிதானதுன்னா ஃபஸ்ட்டு சொல்லலாம், அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எக்ஸப்ட் ஃபார் எ ஃபியூ இண்டஸ்ட்ரி. சில தொழிற்சாலை தவிர என்ன செய்யுது, சிலது மற்றதுக்கெலாம் என்னது லைசன்ஸு தேவையில்லை அப்படின்னு ஒன்று. ரிடக்ஷன் இந்த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ் ஃபார் பப்ளிக் செக்டர். பொதுத்துறைக்கு இன்னும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த எண்ணிக்கை, தொழிற்சாலையினுடைய எண்ணிக்கை குறைக்கிறது. அது ஒரு முக்கியமான இதாக சொல்லலாம். 1, 2. அதேமாதிரி இங்கே வந்து ரொம்ப சிம்பிளானதுன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் ஆர் சூட்டபிளி அமெண்டட். அதாவது வெளிநாட்டு செலவாணி ஒழுங்குமுறை இதில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வருது, திருத்தம் கொண்டு வருது. அமெண்ட்மெண்ட் மீன்ஸ் திருத்தம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் ஆர் சூட்டபிளி அமெண்டட், அது சொல்லலாம். அடுத்து ஸ்டேச்சுரி லிக்விடேசி வாஸ் ரெடியூஸ்டு, அதை குறைக்கிறாங்க. எஸ்எல்ஆருங்கிறத வந்து அந்த பண இருப்பு வைக்கிறது, அந்த முதலீடு செய்கிறது என்ன செய்கிறாங்க, குறைக்கிறாங்க. டு இன்க்ரீஸ் லெண்டிங் பை ஆர்பிஐ. ஆர்பிஐயில் வந்து கடன் வாங்கினுடைய அளவை கூட்டுறதுக்காண்டி இப்படி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட்டு சிம்பிளாக எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அஞ்சாவது கேள்வி, வாட் இஸ் ஃபேர் ட்ரேட்? அதாவது நியாயமான வர்த்தகம். ஃபேர் ட்ரேட்னா என்ன? பொதுவாக நியாயமான வர்த்தகம் இருந்தால், நியாயமான விலை இருந்தால் நியாயமான வர்த்தகம் இருக்கும். அதாவது இதில் சொல்லுவாங்க, வாட் இஸ் ஃபேர் ட்ரேட்? நியாயமான வர்த்தகம்னா என்ன? அஞ்சாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி பாருங்கள், பக்கம் 307 இருக்குது. பக்கம் 307. அது பக்கம் நம்ம குறிக்காமல் இருக்கோம், அதை அப்படி குறிச்சிக்கலாம். அஞ்சாவது கேள்வி பக்கம் 307. பாருங்கள், 307 பக்கம் எடுத்துக்கணும். பாருங்கள், ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். நியாயமான வர்த்தகம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தலைப்பை கூட எழுதிக்கலாம், ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ். இதில் ஃபேர் ட்ரேடு இஸ் எ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தட் அல்டிமேட்லி எய்ம்ஸ் டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஃபேர் ட்ரேட் நியாயமான வர்த்தகம் என்னென்னா, இட்ஸ் எ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அது ஒரு தொழில் செய்யக்கூடிய வழி. தட் அல்டிமேட் எய்ம்ஸ், அதனுடைய குறிக்கோள் என்னது, டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட் ப்ளேஸ். அதாவது சிறிய விவசாயிகளையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, தொழிலில் வந்து ஆக்டிவாக செயல்பட வைக்கிறது. அவங்கள என்ன செயல்பட வைக்கிறது தான் என்னது இதனுடைய குறிக்கோள். அண்ட் எய்ம்ஸ் டு எம்பவர் கன்சியூமர் டு மேக் பர்ச்சேசஸ் தட் சப்போர்ட்ஸ் தேர் வேல்யூஸ். மேலும் என்ன செய்யுதுன்னா, அதாவது நுகர்வோருக்கு என்ன செய்யுது, வாங்கும் திறனை கொடுக்குறது. அண்ட் எய்ம்ஸ் டு எம்பவர் கன்சியூமர் டு மேக் பர்ச்சேசஸ். நுகர்வோர்களுக்கு, அதாவது பொருளை வாங்குறவங்களுக்கு அந்த என்ன செய்யுது, வாங்கக்கூடிய பவரை கொடுக்குறது. தட் சப்போர்ட் தேர் வேல்யூஸ். தட் சப்போர்ட் தேர் வேல்யூஸ், அது வந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கக்கூடியதாக இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக ஷார்ட்டாக சொல்ல போனால் என்னது, இது என்ன செய்யுது, இது எய்ம் பண்ணுது என்ன, இதனுடைய ஃபேர் ட்ரேடினுடைய இது என்னென்னா, சாதாரண விவசாயிகளையும் செயல்பட வைக்கிறது. தொழிலில் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன செய்யுது, உலக சந்தையில் வந்து செயல்பட வைக்கிறது. அடுத்து என்ன செய்யுது, பொருட்களை வாங்குறவங்களுக்கு வாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. அது 2 கொடுத்துருக்காங்க. ஃபேர் ட்ரேட் இஸ் எ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தட் அல்டிமேட்லி எய்ம்ஸ் டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட் பிளேஸ் அண்ட் எய்ம்ஸ் டு எம்பவர் கன்சியூமர் டு மேக் பர்ச்சேசஸ் தட் சப்போர்ட் தேர் வேல்யூஸ். ரொம்ப எளிதான கொஸ்டின் தான், புரிஞ்சுக்கிட்டு அடி எழுதிடலாம். ஃபேர் ட்ரேட் இஸ் எ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தட் அல்டிமேட்லி எய்ம்ஸ் டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட் பிளேஸ் அண்ட் எய்ம்ஸ் டு எம்பவர் கன்சியூமர் டு மேக் பர்ச்சேசஸ் தட் சப்போர்ட் தேர் வேல்யூஸ். அடுத்த கொஸ்டின், 6வது கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், ரைட் எனி டு பிரின்சிபல் ஆஃப் ஃபேர் ட்ரேட்
ப்ராக்டிசஸ், அதாவது நியாயமான வர்த்தகத்தினுடைய கொள்கைகள். ரைட் எனி டூ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸோட எனி டூ பிரின்சிபல்ஸ் 307 பக்கத்தில் இருக்குது. பாருங்கள், கீழே பாருங்கள், 307 பக்கத்துலேயே கீழே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதை அப்படி குறிச்சிக்கோங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் தலைப்பையும் குறிச்சிக்கலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ். அதாவது கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் ஒரு வாய்ப்பை உருவாக்குறது. யாருக்குன்னா ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தியாளருக்கு என்ன செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கறது. அதான் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ். ரெண்டாவது டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புணர்வோடு இருக்கிறது. அது இந்த நம்பகமான நியாயமான வர்த்தகத்தினுடைய கொள்கையில் இது உண்டு. டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு. அடுத்து பாருங்கள், 2 பாயிண்ட் ஈஸி தான். 3வது பாயிண்ட் பார்ப்போம். ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் அண்டு பேமெண்ட் ஆஃப் எ ஃபேர் ப்ரைஸ். அதாவது ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ்னால் நியாயமான வியாபாரமாக செய்கிறது, நியாயமான முறையில் தொழில் செய்கிறது. அண்டு பேமெண்ட் ஆஃப் எ ஃபேர் ப்ரைஸ், அதாவது நியாயமான விலை, நியாயமான தொழில் செய்கிறது மற்றும் நியாயமான விலை. அதான் பேமெண்ட் ஆஃப் எ ஃபேர் ப்ரைஸ். ஃபேர் ப்ரைஸாக இருக்கணும், நியாயமான விலையாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், என்சூரிங் நோ சைல்டு லேபர் அண்டு ஃபோர்ஸ்டு லேபர். குழந்தை தொழிலாளர்கள் அல்லது கட்டாய தொழிலாளர்கள், ரெண்டுமே. ஃபோர்ஸ்டு லேபர்னால் கட்டாய தொழிலாளர். என்சூரிங் நோ சைல்டு லேபர் அண்டு ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது என்ன இல்லை, சைல்டு லேபர் இல்லை, ஃபோர்ஸ்டு லேபர் இல்லை. அடுத்து கமிட்மெண்ட் ஆஃப் நான் டிஸ்கிரிமினேஷன். அதாவது எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு, நான் டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஜெண்டர் ஈக்குவிட்டினா என்னது, ஆண் பெண் சமம் அப்படிங்கிற அந்த பாலின சமத்துவம். அண்டு ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், அதாவது கூட்டமைப்பு சுதந்திரம். ஒரு அசோசியேஷன் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறது. அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ஒரு கூட்டணி, ஒரு ஃபெடரேஷன், இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறது. அது ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏற்றுக்கிறது. கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்விட்டி அண்டு ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். அதாவது மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னது, பாகுபாடு இல்லாமல் இருக்கிறது, பாலின சமத்துவம், அதே மாதிரி கூட்டமைப்பு சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். அடுத்து ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்டு ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங். அதாவது இந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டின்னா என்னது, திறமையை வளர்க்குறது. அதே மாதிரி ஃபேர் பில்டிங்னா என்னது, ஒரு நியாயமான ஒரு கருத்தை உருவாக்குறது. அதுதான் கெப்பாசிட்டி பில்டிங் அண்டு ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங். அதான் வந்து இந்த இடத்துல உள்ளது. அடுத்து ரெஸ்பெக்ட் ஃபார் த என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை வந்து மதிக்கிறது. ரெஸ்பெக்ட் ஃபார் த என்விரான்மெண்ட். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் எது எளிதோ அதை சொன்னால் கூட போதும். ரொம்ப 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 ஈஸியானது தான். இதனுடைய பிரின்சிபல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான பிரின்சிபல்ஸ் தான். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட், நியாயமான வர்த்தகம். நியாயமான வர்த்தகத்தினுடைய உள்ள ரொம்ப எளிதான பிரின்சிபல்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் பின்தங்கியவர்களுக்கு. அடுத்து ஒரு வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ். அடுத்து ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ், அதாவது நியாயமாக வர்த்தகம். அண்டு பேமெண்ட் ஆஃப் எ ஃபேர் ப்ரைஸ், நியாயமான விலை. அதான் ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் அண்டு பேமெண்ட் ஆஃப் எ ஃபேர் ப்ரைஸ். என்சூரிங் நோ சைல்டு லேபர் அண்டு ஃபோர்ஸ்டு லேபர், குழந்தை தொழிலாளர்கள், கட்டாய தொழிலாளர்கள். கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்டு ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங். ரெஸ்பெக்ட் ஃபார் என்விரான்மெண்ட். எல்லாமே ரொம்ப எளிதான ஒரு கருத்து தான். அப்படி படிச்செழுதணும்.
இதில் எல்லா பாயிண்ட்னு சொல்லணும் தேவையில்லை. சின்ன கொஸ்டினை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எழுதினா போதும். அடுத்து 7th கொஸ்டின் பார்ப்போம். ரைட் ஷார்ட் நோட் ஆன் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிம்ஸ். இந்த ட்ரிப்ஸுக்கும் ட்ரிம்ஸு பற்றியும் சொல்லணும். இந்த ட்ரிப்ஸுங்க என்னென்னா, ட்ரிப்ஸை பற்றி இப்போ சொல்லும்போது முதல்ல ட்ரிப்ஸ் என்னென்னு சொல்லுவோம். பக்கம் 308 இருக்குது. ட்ரிம்ஸை பொறுத்தவரை இந்த பக்கத்துலேயே நம்ம என்ன செய்யலாம், இந்த பக்கத்துலேயே நம்ம மேலே எழுதி வச்சுக்கலாம். 310 பக்கத்துலேயே இதை எழுதி வச்சுக்கலாம். சின்ன பாயிண்ட்ஸ் தான். முதல்ல ட்ரிப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், 308 பக்கத்தில் கீழே இருந்து பாருங்கள், ஜஸ்ட்டு ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு கொடுத்துருக்கு. ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது டி மீன்ஸ் ட்ரேட், ஆர் மீன்ஸ் ரிலேட்டடு, ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஐ மீன்ஸ் இன்டெலெக்சுவல், பி மீன்ஸ் ப்ராக்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி, எஸ்ஸுங்கிறது ரைட்ஸுங்கிற அந்த இதில் வந்து உள்ள எஸ்ஸை தான் அதை எஸ்ஸாக சொல்லியிருக்காங்க. அப்போனா இது வந்து இந்த தொழில் வர்த்தகம் சார்ந்த, அறிவு சார்ந்த சொத்துரிமை அப்படிங்கிற மாதிரி. அறிவு சார்ந்த இன்டெலெக்சுவல், ஐ மீன்ஸ் இன்டெலெக்சுவல்னு அர்த்தம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது ஒரு இதுக்கு வந்து காப்புரிமைன்னு சொல்லுவோம், பேட்டன்ட் வாங்குறது. அந்த காப்புரிமை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. ஒரு பொருள்னால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காப்புரிமை வாங்கிக்கிறோம். அதே மாதிரி வேறு யாரும் உரிமை கொண்டு அந்த பொருளுக்கு இன்னார் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் காப்புரிமைங்கிறது. இப்போ பாருங்கள், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மே பி டிஃபைன்ட் அஸ், அதாவது அறிவு சார்ந்த சொத்துரிமை. அது வந்து எப்படி சொல்கிறோம்னா, இன்ஃபர்மேஷன் வித் ஏ கமர்ஷியல் வேல்யூ, அதாவது வர்த்தக மதிப்போடு கூடிய ஒரு தகவல். ஷார்ட்டாக சொல்ல போனால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, வர்த்தக மதிப்போடு கூடிய ஒரு தகவல், இன்ஃபர்மேஷன் வித் ஏ கமர்ஷியல் வேல்யூ. அதுக்கு என்ன செய்யும், நம்ம காப்புரிமை வாங்கிட்டு அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது ஏன்ட்டு அந்த இது வந்து நம்மளை தவிர வேறு யாரும் அந்த இதை உருவாக்க முடியாது. ஏன்டா அதே ஒரே பொருளாக இருக்கும், இங்கேயும் கண்டுபிடிச்சிருப்போம், இந்தியாவிலையும் தயார் பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருப்போம். அதே பொருளை என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டில் வெளிநாட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, அதே மருந்து ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் முதல்ல யார் கண்டுபிடிச்சி அது உரிமை வாங்குகிறாங்களோ அவங்க தான் அது கண்டுபிடிச்சாங்கங்கிற பேர் எடுக்க முடியும். அவங்க தான் அப்போ தான் அந்த இதுக்கு தான் இது காப்புரிமை, பேட்டன்ட் அந்த நேரத்தில் வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கிட்டு அவங்க தான் அந்த மருந்துக்கு தயார் பண்ண முடியும், அவங்க தான் அதை வந்து என்ன செய்ய விநியோகிக்க முடியும். அதுதான் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷன் வித் ஏ கமர்ஷியல், அது வந்து வர்த்தக மதிப்பு இருக்குது, அதுக்கு வியாபாரத்துக்கு அது ஒரு மதிப்பு இருக்குது. இன்ஃபர்மேஷன் வித் ஏ கமர்ஷியல் வேல்யூ. அண்டர் ட்ரிப்ஸ் பேட்டன் ஷேல் பி அவைலபிள் ஃபார் எனி இன்வென்ஷன், அதாவது இந்த ட்ரிப்ஸை பொறுத்தவரை இந்த ரைட்ஸ், இந்த உரிமையை பொறுத்தவரை என்னென்னா, பேட்டன் ஷேல் பி அவைலபிள்னா இதுக்கு பேட்டன் காப்புரிமை கொடுத்துருவாங்க. ஃபார் எனி இன்வென்ஷன், எந்த கண்டுபிடிப்பும் கொடுத்துருவாங்க. வெதர் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ், அது ஒரு தயாரிப்பாக இருக்கலாம், அது ஒரு செயல்முறையாக இருக்கலாம். இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிஸ், அதாவது தொழில்துறையில் உள்ள எல்லா ஃபீல்ட்லையும் என்ன செய்யலாம், ஒரு பொருள் தயார் பண்ணுறதோ அல்லது ஒரு செயல்பாடு இப்படி செய்யலாங்கிற அந்த விதிமுறை செயல்முறை எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த ட்ரிப்ஸ் என்ன செய்யுது, ஒரு காப்புரிமை வழங்குது. இந்த அமைப்பு என்ன செய்யுது, ஒரு காப்புரிமை வழங்குது. அதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மே பி டிஃபைன்ட் அஸ் இன்ஃபர்மேஷன் வித் ஏ கமர்ஷியல் வேல்யூ. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். அடுத்து அண்டர் ட்ரிப்ஸ் பேட்டன் ஷேல் பி அவைலபிள் ஃபார் எனி இன்வென்ஷன் வெதர் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிஸ். இதில் 2 பாயிண்ட்டாக இருக்குது. முதல் பாயிண்டில் வந்து அது ஒரு வர்த்தக மதிப்புடைய தகவல்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து காப்புரிமை எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயல்முறையாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன செய்கிறாங்க, காப்புரிமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. 2 பாயிண்ட் தான். இந்த ட்ரிப்ஸுங்கிறது ரொம்ப எளிதானது, ஈஸியாக புரிஞ்சுட்டு எழுதிடலாம், அப்படி குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி ட்ரிப்ஸ் மாதிரியே ட்ரிம்ஸுன்னு இருக்குது. அது என்ன செய்யலாம், இந்த புத்தகத்தில் இல்லை, பட் என்ன செய்யலாம், அதை நம்ம வந்து குறித்து படிச்சுக்கலாம். புத்தகத்திலே மேலே எழுதி வச்சுருக்கேன், பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். ட்ரிம்ஸ்னால் த அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டடு இன்வெஸ்ட்மெண்ட் மெசர்ஸ், அதாவது
டிஆர்ஐஎம்எஸ் ட்ரேட் ரிலேட்டடு இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். அதான் டிஆர்ஐஎம்எஸ்னு என்னது, ட்ரேட் ரிலேட்டடு இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். அதுதான் இங்கே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதாவது த அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், அதுதான் இங்கே அதுக்கு ட்ரிம்ஸுக்கு அர்த்தம். ஆர் ரூல்ஸ் தட் ஆர் அப்ளிகபிள் டு த டொமஸ்டிக் ரெகுலேஷன்ஸ். அதாவது அது என்ன அது ஒரு விதி. அது என்ன செய்யுதுன்னா, அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறை, இது தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டம் சொல்கிறோம்ல, அந்த ஒழுங்குமுறையை சொல்லுது. இட்ஸ் எ ரூல் தட் ஆர் அப்ளிகபிள் டு த டொமஸ்டிக் regulations. A country applies to foreign investors. அதாவது ஃபாரின் வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்கிறவங்களுக்காக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சில ரூல்ஸ், அதுதான் என்ன சொல்கிறாங்க ட்ரிம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டில் வந்து நம்ம நாட்டில் தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ், ஒரு ஒழுங்கு வேணும்ல, அதுக்காண்டி செய்யக்கூடிய அந்த ஒரு ரூல் தான் என்னது ட்ரிம்ஸுங்கிறது. Country applies to the foreign investors often as a part of industrial policy. அது என்ன செய்யுது, ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு ஒரு பகுதியாக இருக்கும். அதை வந்து சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்கிறேன். த அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டடு இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், அதாவது டிஆர்ஐஎம்எஸ்னால் ட்ரேட் ரிலேட்டடு இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். அதான் ட்ரிம்ஸ்னால் என்னென்னா, த அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ் ஆர் ரூல்ஸ். அது என்னென்னா ட்ரிம்ஸ்னால் என்ன, அது ரூல் தட் ஆர் அப்ளிகபிள் டு த டொமஸ்டிக் ரெகுலேஷன்ஸ். அது வந்து ஒரு உள்நாட்டு ஒழுங்குமுறை, ஒரு விதி, அவ்வளோதான். டொமஸ்டிக் ரிலேஷன்ஸ் எ கண்ட்ரி அப்ளைஸ் டு த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். அது என்ன செய்கிறாங்க, ஒரு வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்கிறவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த கண்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு விதியை தான் கண்ட்ரி அப்ளைஸ் டு த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆஃபன் அஸ் எ பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசியினுடைய ஒரு பகுதியாக, ஆஃபன் அஸ் எ பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அப்படி எழுதிக்கோங்க. ட்ரிம்ஸ் த அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் related investment measures or rules that are applicable to the domestic regulations. A country applies to foreign investors often as a part of இண்டஸ்ட்ரியல் பாலிசி. கொஞ்சம் எழுதி கொஞ்சம் வாட்சி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ரொம்ப சிம்பிளானது. புத்தகத்தில் அந்த பாயிண்ட் இல்லை, இருந்தாலும் அதை சும்மா கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரே 2 லைனில் படிச்சிடலாம். இது ஒரு விதி தான். ட்ரிம்ஸுங்கிறது வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து முதலீடு செய்யறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதி, அவ்வளோதான். ரூல்ஸ், அதுக்குள்ளே ஒரு ஒழுங்குமுறை, அந்த ஒரு ரூல், அதுதான் என்ன செய்கிறாங்க ட்ரிம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னோடது கடைசி கொஸ்டின் பார்ப்போம். ரைட் எனி டு பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். இந்த உலகமயமாக்கலினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு, நல்ல விளைவு, பாசிட்டிவான விளைவு என்ன கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிதான கேள்வி. பக்கம் 308 இருக்குது. 308, 309 அதை பார்த்துக்கலாம். பாருங்கள், 308 கீழே பாருங்கள். பாசிட்டிவ் இம்பேக்ட் அண்டு சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன்ஸ். அதாவது இந்த உலகமயமாக்கல் ஏற்படக்கூடிய விளைவு மற்றும் அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பாசிட்டிவ் இம்பேக்ட், அந்த இம்பேக்ட்லேயே பாசிட்டிவ் இம்பேக்ட்.
A better economy introduces rapid development of the capital market. அதாவது ஒரு நல்ல பொருளாதாரம் என்ன செய்யுமா, வேகமான ஒரு மூலதன சந்தையை டெவலப் பண்ணுமா. இன்ட்ரோடியூசஸ் ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டாக அந்த சந்தைன்னு சொல்லக்கூடிய பணம் போட்டு முதலீடு செய்யக்கூடிய அந்த மூலதன சந்தை, அந்த சந்தைன்னு எடுத்துக்கலாம். மார்க்கெட் அதை என்ன செய்யும், வேகமாக வளர வைக்கும். அதான் எ பெட்டர் எக்கனாமி இன்ட்ரோடியூசஸ் ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். ஒரு அந்த மார்க்கெட் என்ன செய்யும், சந்தையை வந்து வேகமாக வளர செய்யும். நல்ல பொருளாதாரம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்டு. அதாவது இந்த குளோபலைசேஷனால் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆகிரும். அடுத்து பாருங்கள், குளோபலைசேஷன் ரேபிட்லி இன்க்ரீஸ் பெட்டர் ட்ரேடு ஸோ தட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு. அதாவது இந்த குளோபலைசேஷன் என்ன செய்யும், வியாபாரம், இந்த குளோபலைசேஷனால் வியாபாரம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதன் மூலிமா மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். குளோபலைசேஷன் ரேபிட்லி இன்க்ரீஸ் பெட்டர் ட்ரேடு ஸோ தட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு. ட்ரேடு வந்து நல்லா பெட்டர் மீன்ஸ் எனக்கு நல்லபடியாக வளருது. அதனால் என்ன ஆகுது, வேலைவாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், இன்ட்ரடியூஸ்டு நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ். இந்த மாதிரி உலக லெவலில் தொழில் இருக்கிறனால புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் என்னது புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளும் என்ன செய்யும், அறிமுகப்படுத்தப்படும். இன்ட்ரடியூஸ்டு நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ். குளோபலைசேஷன் இன்க்ரீஸ் த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அது என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஜிடிபி இன்க்ரீஸ் இருந்தால் தான் நாட்டினுடைய வளம் நல்லாயிருக்கும். அதான் குளோபலைசேஷன் இன்க்ரீஸிங் த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி. அடுத்து பாருங்கள், இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது பொருட்கள் வந்து எளிதாக கிடைக்கக்கூடியதாக, ஃப்ரீ ஃப்ளோனால் என்னது, ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதனால் என்ன செய்யுது, வெளிநாட்டிலேருந்து நேரடியாக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு கிடைக்கும். அதே மாதிரி பொருட்கள் எல்லாம் எளிதாக தாராளமாக கிடைக்கும். இதுதான் எல்லாமே எளிதான பாயிண்ட்டு தான். உங்களுக்கு இதில் எல்லா பாயிண்ட்டும் தேவையான ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை அப்படி படிச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட்டு, மூலதன சந்தையை இது வளர வைக்கும், வேகமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு நல்ல பொருளாதாரம் உருவாகி அதன் மூலியமாக மூலதன சந்தை என்ற மார்க்கெட் வந்து என்ன செய்யும், நல்லா டெவலப் ஆகும், வேகமாக ரேபிட் டெவலப்மெண்ட். அடுத்து வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அடுத்து மக்களுக்கு வேலைவாய்ப்பு, வியாபாரம் சிறப்பாக இருக்கும், நல்லா வளர்ச்சி அடைஞ்சு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அடுத்து புதிய தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் வளர்ச்சி இருக்கும். ஜிடிபி வந்து உயரும், பொருட்கள் எளிதாக கிடைக்கும், மற்றும் எனது வெளிநாட்டு மூலதனம் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து தான், அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படி எழுதிடணும். புரிஞ்சிட்டாலே எழுதிடலாம். பாசிட்டிவ் இம்பேக்ட். எ பெட்டர் எக்கனாமி இன்ட்ரோடியூசஸ் ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்டு. Globalization rapidly increased the better trade so that more people are employed. Introduced new technologies and new scientific research patterns. Globalization increasing the GDP of a country. It helps to increase in free flow of goods and also increase foreign direct investment. ரொம்ப எளிதான கேள்வி தான். இந்த பாடத்தை பொறுத்தவரை எல்லாமே வந்து எளிதான பகுதிகள் தான். புரிஞ்சுக்கிட்டு இதில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ் இல்லாட்டாலும் முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எது மைண்டில் ஈஸியாக இருக்கோ அதை அப்படி படித்து எழுத வேண்டியது. ஆனால் உடனே படிச்செழுதா தான் இந்த பாடங்கள்லாம் மைண்டில் இருக்கும். அதனால் உடனே படித்து எழுதுங்க.